தண்ணி பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிச்சு. டேங்க்கெல்லாம் சூப்பரா ஃபிட் பண்ணி குடுத்துட்டாங்க. ரிங்கெல்லாம் வச்சு. ஆட்டுக்கு ஊற வைக்கிறதுக்காக ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போயி, அதுக்கும் ஊற வச்சுட்டு, வீட்டுக்குள்ள வேணும்னா ஓஸ் போட்டு உள்ள அப்படியே தொறந்து விட்டோம்னா, உள்ளயே இப்ப தண்ணி போய்க்கிது. போயிட்டு மாட்டுட்டு இருக்க சாணம் எல்லாத்தையுமே வாரி கொட்டிட்டு வந்து, ஆட்டுக்கு கொஞ்சமா தட்டு அரைச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறமா தண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டேன். அவரு கொஞ்சம் வெளியில போயிட்டாரு. நேத்தே அவருக்கு தெரியும். அதனால நேத்து நைட்டே கொஞ்சம் தீவன புல்லு, தட்டு எல்லாமே அறுத்து வச்சுட்டு போயிருந்தாரு. நான் மாடெல்லாம் புடிச்சு நிழல்ல கட்டிட்டு, கொஞ்சமா எடுத்துட்டு வந்து ஆட்டுக்கும் அரைச்சு வச்சுட்டேன். அரைச்சு வச்சுட்டு ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக எல்லாமே மிக்ஸ் பண்ணி, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி, செம்மறி ஆட்டுக்கு தனியா, நார்மல் ஆட்டுக்கு தனித்தனியா வச்சுட்டு எல்லாமே தொறந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பட்டி எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சமா தட்டு அறுத்து வைக்க சொன்னாரு. அதையும் போய் அறுக்கிறதுக்காக போயிட்டேன். இது ஈவினிங் போல நல்லா இருந்தது பார்க்கவே கிளைமேட். கொஞ்சமா தீவன புல்லு மட்டும் அறுத்து வைக்கலான்னு கிளம்பியாச்சு.